மாக்காப்பா பேசிக்கலி என்னன்னா லைஃப்ல வந்து நம்ம எல்லாருமே வந்து அதாவது 2020 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு 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 மனவலியான ஒரு வருஷமா இருந்தது. அதுக்கப்புறம் 2021 நம்ம எல்லாரும் என்ன கீழ்ச்ச அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அந்த கேலண்டர் மட்டும் தான் கிழிச்சோம். கரெக்ட். ஆனா இந்த ஃபேமிலியில வந்து ஒருத்தர் வந்து பயங்கரமா கிழிச்சிருக்காங்க. அதாவது போஸ்ட் லாக்டவுன் ஒரு மாதிரி, ஆஃப்டர் லாக்டவுன் ஒரு மாதிரி, ப்ரீ லாக்டவுன் ஒன்னு, போஸ்ட் லாக்டவுன் ஒன்னு, பிஃபோர் பேண்டமிக், ஆஃப்டர் பேண்டமிக் எப்படி அவங்க கிட்ட பல விதமான மாற்றங்களை நாங்க பார்த்திருக்கோம். இந்த லாக்டவுன்ல வெறும் பூண்டு மட்டும் தான் நான் உரிச்சேன். கரெக்ட். ஆனா இவர் வந்து என்னென்னமோ பண்ணிருக்காரு. அந்த சேஞ்சஸ் வந்து இந்த மேடைய வந்து நிறைய வாட்டி காமிச்சிருக்காரு. அது மக்கள் பார்க்கணும், உலகம் பார்க்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். மூட்டை மட்டும் காமிச்சிருக்காரு. அவங்கக்குள்ள வந்திருக்கிற அந்த மாற்றம் என்ன, எப்படி அவர் மாறினாரு, எப்படி அவர் இருந்தாரு, எல்லாமே இதோ உங்களுக்காக. யார் அவர் எனக்கே பார்க்கணும் போல இருக்கே. மின்சார பூவே நீர் துடத்தில் பிறக்கிறோம். சப்தங்கள் சங்கமிக்கும் சூப்பர் சிங்கர் வரலாற்றில் இது ஒரு முக்கியமான தருணம். ஒருவரின் மௌன விரதம் முடிவுக்கு வந்தது. ஆம், உன்னி கிருஷ்ணன். கொரோனாவிற்கு முன்பு வரை இருக்கின்ற இடம் தெரியாமல் இருந்தவர், சில சமயம் இருக்கிறாரா என்பதே தெரியாமல் இருந்தவர். நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா, டெரரா. பக்கெட் பக்கெட்டாக கமெண்டுகளை அள்ளி வீசும் நடுவர்கள் மத்தியில் டம்ளர் அளவே பேசிய தந்திரக்காரர். காதலியை ரசிக்கும் காதலனை போல் பாடல்களை கேட்பார். ஆனால் மனைவியிடம் பேசும் கணவனை போல் ஒரு வார்த்தையில் கமெண்டை முடிப்பார். எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப் டு. ஆனால் கொரோனாவிற்கு பின்பு பிரபஞ்சம் ஆச்சரிய அதிர்ச்சியில் உறைந்தது. காதலனுக்கு பேச்சு வந்த மகிழ்ச்சியில் இந்த மேடை ஆனந்த கண்ணீர் வடித்தது. அவருக்குள் இருந்த சக்தி ஆக்டிவேட் ஆகி வெடித்தது. ஆம், வார்த்தைகளை கவுண்ட் செய்து பேசியவர் இன்று கவுண்டர்களால் தெரிக்க விடுகின்றார். ஸ்டைலு தான், அது சுதா ஸ்டைல் தான். ஜில்ஃபான்சோ ட்ரெஸ்ஸிங் மாதிரி அந்த பாட்டும் அதெல்லாம் அது ஜில்ஃபான்சோனா ஏதோ ஒன்று பழைய கேர்ள் ஃப்ரெண்டோட. வாட் அ பெர்ஃபார்மன்ஸ், வாட் அ பெர்ஃபார்மன்ஸ், வாட் அ பெர்ஃபார்மன்ஸ், வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். திஸ் இஸ் தி பிக் பேட். Durra dumun. Should be make it little exciting, man. ஓவர் டைம் பேசுபவர்களையே ஓவர்டேக் செய்து பேசுகிறார். ஏய் பாலாஜி, செம்ம காமெடி மானி. கீச்சு சுண்ணாம்பாக்கிட்ட பாட்டா சார், அந்த கீச்சு சுண்ணாம்பாக்கிட்டனா என்ன சார்? அது நல்லா சொல்றாரா திட்டுறாரான்னு தெரியல. உன்னி சார் ஒன்று சொல்றாருன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. உன்னி கிருஷ்ணனாக இருந்தவர் உன்னி ஜாக்சனாக மாறி நடனத்தில் பட்டையை கிளப்பி வருகிறார். சொந்தத்தில் தான் அந்த கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே. சாரோடைய நல்ல பழக்கம்னா கூட ஆடுறவங்கள மசாஜ் பண்ணிக்கிட்டே ஆடுவார். இன்று முதல் நீங்க சக்திமான் உன்னி சார் கிடையாது, உன்னி ஜாக்சன் என்று அழைக்கப்படுவீர்கள். ஆம், ஒரு உண்மை இப்பொழுது புலப்படுகின்றது. காது மிரண்டால் காது கொள்ளாது. உன்னி கிருஷ்ணன் அவர்கள் இல்லை, உன்னி ஜாக்சன் 2.0. அது ஒண்ணு இல்ல சார், காலில் ஊந்தா நீங்க காசு தருவீங்க எவனோ பொருளை கிளப்பி விட்டான். பாஷா படத்துல ரஜினி சாரை போட்டு கம்பத்துல போட்டு கட்டி அடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் அவர் வந்து அவருக்கு பின்னாடி இருந்த அந்த விஷயம்லாம் வந்து வெளில வந்துச்சு அந்த இதுல.
அது மாதிரி லாக்டவுன்ல ஏதாவது நடந்ததா சார்? ஒண்ணுமே நடக்கல. நீங்க யாரையாவது கட்டி போட்டு அடிச்சீங்களா? எல்லாம் இந்த மேடை தான். அவரே இல்லம்மா அக்காப்பா இந்த சீசன்ல என் கூட இருக்கிறதுனால சப்போஸ். ஓகே, நிகழ்ச்சிக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஓகே, இட்ஸ் ஓகே, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பட் உனி சார், நாங்க இதை ரொம்ப லைக் பண்றோம். நாங்க இப்போ வெறும் 2.0 பார்த்திருக்கோம். 4.0 10.0 வரைக்கும் நாங்க வந்து நிறைய பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா நீங்களும் as anchors நீங்க இன்னும் பயங்கர இது பண்றீங்க. எது சார்? காமெடி எதுவும் பண்ண மாட்டோம் காமெடி சொல்லி பண்றீங்க, அனுப்புறாங்க சார். பயங்கரமா கலாய்க்கிறீங்க. சோ அதனால நாங்களும் அப்படியே மாறிட்டோம். அந்த வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் எங்களுக்கு வந்துருச்சு. சரி சார். லாக்டவுனுக்கு அப்புறம் சாருக்கு வந்த மாற்றங்கள் மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஏதாவது நடந்ததா? டிஎஸ்கே, உங்களோட வாழ்க்கையில ஏதாவது லாக்டவுனுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டாங்கல்ல? ஆமா ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? ஐயா, நான் சமையல் கத்துக்கிட்டேங்கய்யா. அப்படியா? ஆமா, ஏன்னா வீட்டுல என்ன பண்ணுவாங்க, வேற என்ன பண்றதுன்னு தெரியாம முன்னாடிலாம் நம்ம போ அதை போய் இது பண்ணு அதை போய் இது பண்ணு கேட்டா என்னன்னா, நான் ஷூட்டிங்ல இருக்கேன், போயிட்டு வந்தேன், பிஸியா இருக்கேன், கால் வலிக்குது, படுத்திருக்கேன். லாக்டவுன் போட்டதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை, வேலை இல்லை. நீ என்ன பண்ற? போய் கக்கூஸ் கழுவு, போய் காய்கறி நறுக்கு, போய் காய்கறி வாங்கிட்டு வான்னு சொல்லி என்ன ஒரு வீட்டுல ஒரு வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு எனக்குள்ள இருக்கிற அந்த செஃப் நான் வெளியில கொண்டு வந்தேங்க. செஃப் கொண்டு வந்திருக்கீங்க. ஐயா, நீங்க எதை கொண்டு வந்தீங்க? ஆண்ட்ரூஸ் ஐயா. ஆண்ட்ரூஸ் அண்ணா வந்து அவரோட பேமெண்ட் 5000ல இருந்து 1500 கொண்டு வந்திருக்காரு. இல்லையா ஐயா, அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கய்யா கொரோனா காரணத்தை காட்டி. அப்ப அதையும் குறைச்சிருங்க, 500 ஆக்கிருங்க. ரக்ஷன் சொல்லுங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் தான் குக் வித் கோமாளி ஷோ ஆரம்பிச்சது. ஸோ லைஃப்ல வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவா ஜாலியா ஃபன்னா இருந்துச்சு. கண்டிப்பா. ஆமா, அந்த ப்ரோகிராம் ஓபன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கடைசியில வருவீங்க. குரேஷி சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறப்பான. அதாவது தூக்கம்லாம் போயிருச்சு. லாக்டவுன் முன்னாடி வேலை இருக்கும், வந்தோடனே டைமுக்கு தூங்கிடுவோம். இப்போ வந்து அந்த டைமை ஓட்டுறதுக்காண்டி ரொம்ப நேரம் ஃப்ரீயா இருக்கிறதுனால இந்த படங்கள் இதெல்லாம் நைட்டு ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தூக்கம் வந்து போயிருச்சு. ஓ, நீ சீரியஸா பதில் ஆமா கொடுத்துருக்கீங்க. ஹியூமர் சொல்லணும்னா அதுதான், ஏன்னா தூங்குறது இல்லை, ரொம்ப நேரம் முழிச்சிருக்கோம் இப்போ வேலை இல்லாதனால. அது லாக்டவுனுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னா, போடும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப புரியல, எரிச்சலா இருந்தது. புரியல. ரொம்ப நாளாவே போடாம இருந்தோம்ல. என்னன்னு மேக்கப்டா இப்போ ஒரு மாதிரி இதா இருக்கு.